ஹை காய்ஸ், பவுல் வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்துக்கலாம். என்ன செய்ய போகிற? ஸ்வீட் கார்ன் மசாலா. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் பாஸ்தா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு வழி பாஸ்தா செஞ்சே ஆகணும்ட்டு இன்னைக்கு ஒரு பொடி வாங்கன்னு நானே கொஞ்சமாக செய்கிறேன். அப்புறம் என்ன பண்ண முடியும்? வாங்கன்னா சில்லி, ரெட் சில்லி வந்து பவுடர். ஸோ ரெட் சில்லி பவுடர், சால்ட். இந்த சால்ட்டு டப்பா மாற்ற டைம் இல்லாமல் நான் வந்து இது பண்ணுவேன். மாற்றத்து டைம் இல்லாமல் இல்லை, ரொம்ப சோம்பேறி ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரஷ்ஷில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் கரோ. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவேன். தந்தூரி ஸ்டிக் இருக்கு இல்லையா, தந்தூரி ஸ்டிக்கில் வந்து நான் இந்த மாதிரி வந்து ஸ்வீட் கார்னை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஆயிலில். சுட்ட பிறகு ஆயில் தடவை, சுடாதுக்கு முன்னே ஆயில் தடவை, ரெண்டுமே செய்யணும். அப்போவும் வந்து லெமனோடு சேர்த்து அந்த ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணோம், கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து லைட்டாக அந்த இது ரொம்ப வந்து கருகாது, இப்படி வந்து சேர்த்துக்கலாம். பெயிண்ட் அடிக்கிறேன். ஸோ ப்ரஷ்ஷு வச்சு ஸ்வீட் கார்னுக்கு பெயிண்ட் பண்ணுவோம். எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா? இதுவே ட்ரையாக இருந்தால் ஆயில் போட்டதும் படப்படன்னு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது இந்த மாதிரி நான் வந்து 2 ஸ்வீட் கார்ன் எடுத்தேன்னா, ஒன்று வந்து பாஸ்தாக்கு போகிறதுக்காக பாதி கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் 3 பீஸ் மட்டும்தான் எடுத்துருக்கேன். இப்போ 2 தான் எடுத்ததால் 3 பீஸ் இருந்துச்சு. 2 ஸ்வீட் கார்னை எடுத்தங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 இந்த சொல்லுவாங்களே இந்த 2. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட பேஸ் மட்டும்தான். இப்போ இது இன்னொரு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ உங்கள்கிட்ட சொல்கிறதுக்குள்ள போய் இதை வந்து நான் வந்து உரிச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸி தான். நான் வந்து இந்த மாதிரி தான், எனக்கு ரொம்ப ஈஸி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக செய்யும். ஸோ நான் இந்த மாதிரி வந்து இதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்னுக்காக, சாரி பாஸ்தாக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தந்தூரி செய்வதில் பூண்டு வந்து எடுத்துருக்கேன். இந்த பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸ் பூண்டு. இது வந்து சாப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதனால் இதை அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே வந்து வச்சுக்கலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் மேலே தான் 2 தான் வைக்க முடியும், 3 வைக்க முடியும். ஸோ இப்படி ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து கொடைக்கானலில் நான் வந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்போது ரேட்டு வந்து 65 75 சம்திங் இருந்தது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பண்ண மாட்டாங்க அவ்வளோ. ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக அந்த பிளாக்ஸ் மாதிரி நம்ம இந்த ஹீட்டில் வந்து போர்ன் பண்ணிடுவாங்க இதை. அதுக்கப்புறம் அந்த மேலே மசாலாலாம் போட்டு கொடுப்பாங்க. நல்லா இருக்கும். இது மை ஃபேவரட். நான் வீட்டிலே செஞ்சு சாப்பிடுவேன். எதுக்காக நம்ம போயிட்டு நான் இந்த ஸ்டிக்கை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சீல் பண்ணிக்கலாம். ஸோ இது கேஸ் எனக்கு எதுனா அது ஓப்பன் பிளேஸில் செய்யணும் ரொம்ப ஆசை. ஸோ அதனால தான் நான் இது அப்படியே வச்சுட்டேங்க. இது வேற நகர்ந்து போயினே இருக்கு. நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கச்சா, பிளாக் ஆயிடுச்சு. ஹை ஃப்ளேம் பண்ணிக்கலாம். ஐயோ நெருப்பு சுடுதே. இது வச்சு விட்டாவும் நல்லதாக இருக்கும்.
நவந்து போயிட்டே வருது. உங்களுக்கு பிடிக்குமா இது? சாப்பிட்டது இல்லையா? நான் சாப்பிட்டதில்ல இது. நான் கடையில் வாங்கி சாப்பிட்டு வீட்டில் செஞ்சுருப்பேன். ஆனால் நான் செய்யும்போது நீங்கள் சாப்பிட்டதில்லை. அப்போ வந்து மும்பையில் இருந்தீங்க, நான் வீட்டில் போய் செய்வேன். ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக. இப்போ வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளேட் எடுத்து, ஸோ இந்த பிளேட்டில் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இந்த இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலாக ஸ்வீட் கார்ன் மசாலா இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மட்டும் பார்த்திங்கன்னா இந்த சைடுக்கு இது மட்டும் ரெடி ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பும் மசாலாவும் இந்த மசாலாவும் இதில் வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இது செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மூணும் வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி இதுக்கு மேலே மசாலா அப்ளை பண்ணோம். ஸோ லெமன் வந்து இது சிம்பிள் இருக்கட்டும். லெமன் வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் எடுத்து ஒரு லெமன் எடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதுவும் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இதை எடுத்து அப்படியே சிங்கில் போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஒரு வழி ஆகிடுச்சு, வாஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த லெமன் வந்து அதுக்கு மேலே போடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஆயில் அது திரும்ப வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் இந்த இருக்கிறதே போதும் சொல்லி விட்டுட்டேன், ஏன்னா இதுக்கு மேலே வேண்டாம். நான் இதில் டைம் என்ன பண்ணேன், மீன் மசாலா போட்டேன் ஆயிலில். ஸோ ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு அது, ஆனால் இந்த டைம் போடல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு, லெமன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ இது மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் அந்த காரம் புளிப்பு. ஸோ இது ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் தான். ஸோ அதுக்காகவே தான் ஸ்வீட் கார்ன் பேர் வந்து பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ எப்படி தராங்கன்னு தெரியல. ரேட் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது கொடைக்கானல் 10 ரூபீஸ்க்கு உழவர் சந்தையில். ஸோ இப்போ எல்லாமே நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சாறு நல்லா பிழிஞ்சாச்சு, சாப்பிட வேண்டியது தான் இப்போ.